பாஜக உருப்படாம போனோம் அப்படின்றதுக்காக அப்பப்போ அண்ணாமலைக்கு புதிய பொறுப்பு, மந்திரி ஆகிறார், எம்பி ஆகிறார் அப்படின்னு கிளப்பி விட வேண்டியது. இவருக்கும் இஷ்டம் இல்லை, மேலிடத்துலயும் அதை ஒத்துப்பாங்க வானாங்க அப்படின்னு. ஆனா இதெல்லாம் வெளில தெரியாது. பாத்தீங்களா, அண்ணாமலையை வந்து இவங்க கட்டம் கட்டுறாங்க, அவருக்கு ஒண்ணுமே கொடுக்கறது இல்லை அப்படின்னு அவங்க ஆதரவாளர்கள்லாம் ஒட்டுக்கா பாஜக விட்டு வெளில ஓடி போனோம் அப்படின்றதுக்காகவே இந்த மாதிரி எல்லாம் ஏதாவது சதி நடக்குதான்னு எனக்கு தெரியல. பாருங்க, அதிமுக ஆட்சிக்கு வந்து விட்டால் பாஜக எப்படிங்க வந்து இது பண்ண முடியும் அப்படின்னா, இதுதான். இங்க வந்து 2 கட்சிகள் தான், 3 கட்சிகள்னு இருந்தா அது கஷ்டம். அப்போ அந்த 2 கட்சிகள்ல 2வது கட்சியா பாஜக வரணும்னா அப்ப 3வது கட்சி யாராக இருந்தாலும், அது திமுகவா இருந்தாலும் அதிமுகவா இருந்தாலும், அவங்கள மீறி நம்ம மேல வரணும் அப்படிங்கிறது தான் பாஜகவுடைய நோக்கமாக இருக்க வேண்டும். அப்போ பயங்கரமா இறங்கி அடிச்சுதான் ஆடணும். அதுக்கு சீட்டு கொடுக்கல, பொறுப்பு கொடுக்கல, ஒண்ணும் கொடுக்கல. அதுலயும் யாரோ ஒருத்தர் விளையாடுற மாதிரி இங்க கன்னியாகுமரியில ஒண்ணு, மதுரையில ஒண்ணு, சென்னையில ஒண்ணு 6 தொகுதியை கொடுத்துட்டு போறாங்க. என்ன கிண்டலா? நான் எங்க அப்பாவுக்கு உடம்பு சரியில்லை, நான் போறேன்னு சொன்ன உடனே சுத்தமா அந்த 56 குழுவையும் கலைச்சு போட்டாங்க. அதுக்கப்புறம் அந்த குழுவே போடல. இதுல இருந்தே தெரியுது இல்லையா என்ன வந்து இது மாதிரி கட்டம் கட்டணுன்றதுக்காக பண்ணிருக்காங்கன்னு. நான் உங்களுக்கு பிரச்சாரத்துக்கு வர்றோமா அப்படின்னு சுத்தமா வராம ஒதுங்கியிருந்தாருன்னா அப்ப நீங்க கஷ்டம், கோபம் இப்படி எல்லாம் சொல்ல. ஒரு வட்ட செயலாளருக்கு உனக்கு 6 வட்டம் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு கூடுவாஞ்சேரியில ஒரு வட்டம், கன்னியாகுமரியில ஒரு வட்டம், அந்த ஆவடியில ஒரு வட்டம் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா கேட்பானா, யார் மாவட்டம், எவன்டா அவன் இந்த மாதிரி போட்டதுன்னு. அதே மாதிரிதான் இங்க அண்ணாமலைனா தமிழக பாஜக, தமிழக பாஜகனா அண்ணாமலை அப்படின்னா மக்களோட மக்களாக பழகுகின்றார். அந்த தலைவருடைய செல்வாக்கு, அந்த செல்வாக்கு தான் கட்சியுடைய செல்வாக்கு. தனியா அண்ணாமலைக்கு ஒரு செல்வாக்கு, அது அவர் தான் யூட்டிலைஸ் பண்ணிக்க போறாரு அப்படின்றது கிடையாது இல்ல. இதுதான் நான் சொல்றது. அதாவது ரொம்ப ஃபயர் விடாதீங்க. சோ இந்த மாதிரி இங்க மக்களின் பிரச்சனைகளை தீர்க்க வேண்டும்னா அப்ப அண்ணாமலை அவர்கள் இங்க இருக்கணும். ஸ்பெக்ட்ரம் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். நம்முடைய அரசியல் விமர்சகர் டெய்லி பஞ்ச் இருக்கார், பேசலாம் சார். வணக்கம். வணக்கம் ராம்ஸ். அண்ணாமலை அவர்களை பற்றி நீங்கள் பேசினாலே அப்படியே நாள்புறம் கேட்டுக்கொண்டே இருக்கலாம் போல இருக்கு சார். நேயர்களும் அதான் விரும்புறாங்க. மத்திய அமைச்சராக போவதாகவும் எம்பி ஆக போறதாகவும் தகவல் வருது. நேத்தே தகவல் வந்துருச்சு. உங்களுடைய பார்வை, உங்களுடைய சோர்ஸ் கொடுக்கக்கூடிய தகவல் என்ன? தமிழ்நாட்டுல பாஜக உருப்படாம போறதுன்னு முடிவு பண்ணிட்டீங்களா? என்ன சார், நீங்க தான் பதவி வேணும், பொறுப்பு சொன்னேன் சார். அவருக்கு பதவி கடந்த பேட்டியில நீங்க தான் சொன்னீங்க. அவருக்குன்ற ஒரு பொறுப்பு கொடுத்தீங்கன்னா தான் அவரு பாருங்க. நான் வந்து பொறுப்புன்றத போஸ்ட்ன்ற அர்த்தத்துல சொல்ல, ரெஸ்பான்சிபிலிட்டின்ற அர்த்தத்துல சொன்னேன். தமிழகத்துல என்டிஏ கூட்டணியை வெற்றி பெற வைக்க வேண்டும், பிரச்சாரம் செய்ய வேண்டும். அவரை எம்எல்ஏ எலெக்ஷன்ல நிக்கவே வைக்காதீங்கன்னு சொன்னேன். இந்த எம்எல்ஏ எலெக்ஷன் இல்ல, 24 பாராளுமன்ற தேர்தலும் போது நம்ம சொல்றது யாரும் கேட்க போறது கிடையாது. இருந்தாலும் நாம சொன்னோம், தமிழிசை அவர்களுக்கு தென்சென்னை கொடுக்க கூடாது, நிர்மலா சீதாராமன் இந்த பக்கம் பிரச்சனைக்கு இது பிரச்சாரத்துக்கு வரக்கூடாது, அண்ணாமலை அவர்களை தேர்தலில் நிக்க வைக்க கூடாது அப்படின்னு சொன்னோம். அதுவும் கேட்ட மாதிரி தெரியல, விடுங்க. ஸோ அன்னிலேருந்து இன்னி வரைக்கும் நான் என் கருத்துல உறுதியாக தான் இருக்கேன். அவர் வந்து தமிழக பாஜகவின் வளர்ச்சிக்கு உபயோகப்படுத்திக்கணுமே தவிர நாங்கள் கொண்டு போயிட்டு அவர் மினிஸ்டர் ஆகணும், அதை பண்றோம் இதை பண்றோம்னு சொல்லிட்டு ஊருகா போட்டு ஒன்றும் இல்லாம பண்ணாதீங்க. இதுதான் என்னுடைய கருத்து. இப்போ மந்திரி பதவி கொடுத்துட்டு அவர் என்ன 24 மணி நேரம் தமிழ்நாட்டிலே உட்காந்து மந்திரியா இருக்க முடியும்? மந்திரிக்கு உண்டான வேலைகளை கண்டிப்பா செஞ்சுதான். மந்திரிக்கு உண்டான வேலைகள் சரி, இந்தியா முழுமைக்குமான வேலைகள் டெல்லியில உட்காந்துக்கிறது தான் பெரும்பாலும் பண்ணணும். எல்முருகன் அவர்களை மேட்ச் பண்ற மாதிரி இணையமைச்சர் கொடுத்தாங்க அப்படின்னா ஏதேனும் பர்டிகுலர் துறைக்கான அமைச்சரா தான் அவர் இருப்பாரு. அப்புறம் எல்முருகன் அவர்கள் என்ன பண்ணாருன்னு கேட்பாங்க. அந்த விளையாட்டுக்கு நான் வரல, விட்டுருங்க. அதுதான் நான் சொல்றேன். அவர் ஏற்கனவே அண்ணாமலை அவர்களும் சொல்லியிருக்காரு, எனக்கு அதுல எல்லாம் விருப்பம் இல்லை, நான் தமிழகத்தில் தான் இருப்பேன் அப்படின்னு அவர் உறுதியா சொல்லியிருக்காரு. அதனால சும்மா இது வந்து இன்னொரு நான் நினைக்கிறேன் வெஸ்டர்ட் இன்ட்ரெஸ்ட் யாரோ கிளப்பி விடுறாங்க அப்படின்னு நினைக்கிறேன். பாஜக உருப்படாம போனோம் அப்படின்றதுக்காக அப்பப்போ அண்ணாமலைக்கு புதிய பொறுப்பு, மந்திரி ஆகிறார், எம்பி ஆகிறார் அப்படின்னு கிளப்பி விட வேண்டியது. இவருக்கும் இஷ்டம் இல்லை, மேலிடத்துலயும் அதை ஒத்துப்பாங்க வானாங்க அப்படின்னு. ஆனா இதெல்லாம் வெளில தெரியாது. பாத்தீங்களா, அண்ணாமலையை வந்து இவங்க கட்டம் கட்டுறாங்க, அவருக்கு ஒண்ணுமே கொடுக்கறது இல்லை அப்படின்னு அவங்க ஆதரவாளர்கள்லாம் ஒட்டுக்கா பாஜக விட்டு வெளில ஓடி போனோம் அப்படின்றதுக்காகவே இந்த மாதிரி எல்லாம் ஏதாவது சதி நடக்குதான்னு எனக்கு தெரியல. தமிழகத்துல பண்றது ஓகே, பட் பாஜக தலைமையே டெல்லி தலைமையே இப்படி பண்ணுறது அப்படின்றது எப்படி சார் எடுத்துக்க முடியும்? பாஜக தலைமை வந்து பாஜக டெல்லி தலைமை தானே கொடுக்கணும் அவருக்கு அமைச்சர் பதவி, போஸ்டும். இது வரைக்கும் அவங்க கொடுக்கல.
இவரும் வேணாம்னு சொல்லிட்டாரு, நான் தமிழகத்துல தான் இருப்பேன்னு சொல்லிட்டாரு. சோ 2 பேருக்கும் அந்த இடத்துல ஒரு சினர்ஜி இருக்குது. வேற யாரோ சொல்லிட்டு இருக்காங்கன்றதுக்கு அவங்க 2 பேரும் என்ன பண்ண முடியும்? டெய்லி யாராவது வந்து ட்விட்டர்ல ஒரு போஸ்ட் போட்டிருப்பாங்க, உடனே வந்து நிதின் நவீன் வந்து அவர் தானே கட்சி தலைவர், அவர் வந்து இல்ல இந்த செய்தி பொய் அப்படின்னு ஒவ்வொன்றத்துக்கும் மறுப்பு கொடுத்துட்டு இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? தமிழகத்துல பாஜக வளரணும்னு நினைக்கிறீங்களா இல்லையா? 2031 பாஜக ஆட்சிக்கு வரணும் அப்படின்னு நினைச்சா அப்ப அண்ணாமலைக்கு ஃபுல் ஃப்ரீடம் கொடுத்து இங்க கட்சியை வந்து அவர் முன்னெடுத்து செல்ல வேண்டும் அப்படின்னு. அதுதான் நான் அன்னைக்கு சொன்னேன், யார் ஆளுங்கட்சியா வந்தாலும் எதிர்கட்சி வந்து அண்ணாமலை தான் அப்படின்னு. ஏன்னா 21லயே அப்படித்தான் அவர் ஆரம்பிச்சாரு. சோ அப்படித்தான் பண்ணணும் அப்படின்னு. அதுக்காக வந்து அதிமுக வந்தா உடனே எதிர்கட்சியா அப்படின்னா, அதிமுக ஆட்சிக்கு வந்தப்போ விஜயகாந்த் அவர்கள் தான் எதிர்கட்சி தலைவராக இருந்தாரு, 2 பேரும் ஒன்னா தான் போட்டி போட்டாங்க. அதனால அதெல்லாம் கேட்காதீங்க. இந்த கன்ஸ்ட்ரக்டிவ் ஆப்போசிஷன் அப்படின்னு சொல்லுவாங்க, அதை பண்ணலாம். மாநிலத்துக்கு தேவையான விஷயங்கள் எல்லாம் கொண்டு வரலாம். அதை விட்டுப்புட்டு நீங்க அவரை மத்திய மந்திரி ஆகிவிட்டு அப்புறம் வந்து பாத்தீங்களா அவர் தமிழ்நாட்டுக்கு மட்டும் பண்றாரு ஒரு மத்திய மந்திரி, இது சரியா அப்படின்னு கேட்பாங்க. கெட்ட பேரை வாங்கிக்கின்னு இதுதான் ஆசைப்படுறீங்களா? இப்ப இந்த 5 வருடங்கள் ஒருவேளை அதிமுக ஆட்சி அமைது, மேபி நான் ஒரு இதுக்காக கெஸ்டுக்காக சொல்றேன், அதிமுக ஆட்சி வருது அப்படின்னா அண்ணாமலையுடைய ரோல் இங்க வந்து பெருசா ஒண்ணுல. இப்ப எப்பயுமே எதிர்த்து பேசி அந்த டீடைல்ஸ் கொடுத்து அவர் ஒரு ட்ரெஸ் மீட் வச்சாருனாலே அது எப்படி ஃபயரா இருக்குன்னா, அப்படி கொடுக்க முடியாது, அதுக்கான வாய்ப்பே இல்லையே. இருக்கிறது கூட்டணியில அது எப்படி அவருக்கு ரோல் கொடுக்க முடியாது? சரி, அந்த 5 வருஷத்தை ராஜ்யசபால அவர் கம்ப்ளீட் பண்ணிட்டுமேன்ற மாதிரி கூட இருக்கலாம் இல்லையா? அவருடைய கான்ட்ரிபியூஷன் தேவை வருஷம் டெல்லியில கான்ட்ரிபியூட் பண்ணிட்டு 31 வந்து நாங்க அதிமுகவை எதிர்த்து நிக்கிறோம், எங்களுக்கு ஆட்சிக்கு உட்கார வைங்க, ஓட்டு போடுவீங்களா? நான் அப்ஜெக்ஷன் என்னன்னா, எல்முருகன் அவர்களுமே வந்து இணை அமைச்சரா இருந்தபோது இங்க வந்து எல்லா நிகழ்ச்சியும் கலந்துட்டார். பொங்கல் விழா இங்க வச்சாரு, இன்னும் சில விஷயங்கள் வச்சு செய்யும் போது பெரிய நிகழ்ச்சிகள் வந்து அவரை சீஃப் கெஸ்டா கூப்பிட்டாங்க, அவர் வந்தாரு. டச்ல தானே சார் இருக்காரு. இப்படி டச்ல இருந்து பொங்கல் வச்சா கட்சி வளர்ந்துரும் இல்ல? அமைச்சர் இணையமைச்சரா இருந்துட்டு என்ன மேக்சிமம் பண்ண முடியுமோ அவர் உங்களுக்கு ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். இவர் எப்ப பார்த்தாலும் இங்கேயே இருக்கிறாரு, இவர் டெல்லியில இருக்கு, இவர் எதுக்கு இணையமைச்சர்னு சொல்லி எல்முருகன் சொன்னாங்க. உங்களுக்கு ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். அந்த அளவுக்கு அவர் தமிழ்நாட்டுல இருந்திருக்காருல்ல சார். அதைத்தான் நான் கேட்கிறேன். அப்போ அந்த மாதிரி ஒரு இணையமைச்சர் என்ன பண்ண முடியுமோ, எவ்வளவு தூரம் டச்ல இருக்க முடியுமோ அவ்வளவுதான் பண்ண முடியும் அப்படின்னா அப்ப கட்சி வளர்ந்துருமா? இது வந்து அவருக்கு நான் கம்பேரிசன் கிடையாது. அவர் அமைச்சரா இருக்கு, இணையமைச்சரா இருந்த போது அவர் செஞ்சாருன்னா அண்ணாமலை அவருடைய ஸ்டைல்ல அவர் வேற மாதிரி எடுப்பாரு. இன்னும் அவருக்கு சோர்ஸ் பில்ட் ஆகும், இன்னும் அவருடைய நம்பிக்கை அப்படிங்கிறது பெருகும். வேற மாதிரி என்ன பண்ணலாம்? ஒரு மந்திரியா இருந்துட்டு தமிழ்நாட்டுக்கு மட்டும் அவர் பண்ணிட்டு இருந்தாங்கன்னா மற்ற மாநிலத்தில் இருக்கவங்க எல்லாம் சும்மா இருப்பாங்களா? இல்லாட்ட இண்டஸ்ட்ரி மினிஸ்டர் பொறுப்பு கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்க, அவர் பாட்டுக்கு இங்க ஒரு 4 ஹெவி இண்டஸ்ட்ரி கொண்டு வர்றாரு. அப்ப என்ன பண்ணுவாங்க, மற்ற மாநிலத்திலாம் எதிர்கட்சிகள் புள்ளி கூட்டணி அவங்க எல்லாம் பாத்தீங்களா இவருக்கு பதவி கொடுத்துட்டாங்க, எல்லா இண்டஸ்ட்ரியும் கொண்டு போய் தமிழ்நாட்டில் வச்சு நிற்கிறாரு. நம்ம எதிர்கட்சி மாநிலத்துக்கு ஒண்ணுமே கிடையாது. அப்படி கொண்டு வந்துட முடியுமா சார்? கொண்டு வர முடிய அசைன்மெண்ட் இல்லாம சைன் இல்லாம எப்படி சார் இண்டஸ்ட்ரியை கொண்டு வந்துட முடியும்? சோ அப்போ வந்து மந்திரி பதவி கொடுத்தாலும் ஒன்னும் கொண்டு வர முடியாது தமிழ்நாட்டுக்கு. அவர்கிட்ட கேட்கணும்ல, கேட்டுதானே பண்ண முடியும், கேட்டுதான் பண்ண முடியும். அப்ப நீங்க சொல்ற மாதிரி எல்லாத்தையும் தமிழ்நாட்டுக்கு கொண்டு வர முடியாது. பண்ணா கூட அவருக்கு பேரு தானே சார், பாஜகவுக்கு பேரு தானே சார். பாஜக அப்படி கொண்டு வந்தா கூட அண்ணாமலை வெயிட் சார். சரிங்க, தமிழ்நாட்டுல பேரு மத்த மாநிலத்தை அடி வாங்குவேன். ஒரு மந்திரி வந்து ஒரு மாநிலத்துக்கு மட்டும் சாதகமாக நடந்துக்கிறார் அப்படின்றது தப்பு இல்லையா? பிஜேபி சூப்பரா டேக்கிள் பண்ணுவாங்க சார். அது தப்பா இல்லையா எனக்கு சொல்லுங்க. இவ்வளவு வருஷமா நிர்மலா சீதாராமன் இருக்காங்க, இவங்க இன்னமும் கூவின் தான் இருக்கிறாங்க, எனக்கு பணமே கொடுக்கலன்னு சொல்லிட்டு. இப்ப இது எப்படி டேக்கிள் பண்றாங்க? அதே மாதிரி இதையும் டேக்கிள் பண்ணுவாங்க. ராம்ஸ், இப்போ சரி நீங்க தமிழ்நாட்டுக்கு வாங்க, நீங்க தென்காசில இருந்து ஒருத்தர் அமைச்சரா போடுறீங்க. அவர் என்ன பண்றாரு, எல்லா இண்டஸ்ட்ரியும் கொண்டு போயிட்டு தென்காசிலேயே அவர் தொகுதியிலேயே வச்சிருக்காருன்னு வச்சுக்கோங்களேன். அப்படி பண்ணுவாரா சார்? முதல்ல கேட்கிற கேள்வி பதில் சொல்லுங்க. இப்ப மத்தவங்க எல்லாம் வந்து வயிறு வாங்கலாம் மாட்டாங்களா? இவர் மந்திரின்றதுனால எல்லாத்தையும் அவர் தொகுதியிலேயே கொண்டு ஒண்ணு வேணாங்க. ஒரு ஆஸ்பத்திரி வருது அப்படின்னால இது நம்ம நிறைய பார்த்திருக்கோம். அங்க வருது அப்படின்வாங்க, கடைசியில இன்னொரு செல்வாக்கானவர் போட்டி போட்டு இல்ல ஏன் ஏரியால கொண்டு வாங்க அப்படின்னு. இது உட்கட்சியிலேயே குழப்பம். எம்எல்ஏ லெவலே இந்த மாவட்ட செயலாளர் அந்த வட்ட செயலாளர் அவங்களுக்குள்ளே இங்க தாலுகா கொண்டு வா இல்ல அங்க தாலுகா, இதெல்லாம் எவ்வளவு பிரச்சனை நடந்திருக்கு அப்படின்றத நம்ம பாக்குறோம். மந்திரி ஆயிட்டீங்கன்னா அவர் நாடு முழுக்க மந்திரி, அதுக்கேத்த மாதிரி அவர் நடந்துக்கணுமே தவிர தமிழ்நாட்டுக்கு மட்டும் அவர் நடந்துக்க முடியாது. அடுத்தது மந்திரியா இருந்துட்டு அப்பப்போ அவர் இங்க வராரு, அப்பப்போ இங்க வராரு அப்படின்னா, இதே யூபிஏல வந்து யூபிஏலையா இல்ல அதுக்கு முன்னாடி இங்க தமிழகத்துல இருந்து ஒருத்தர் மந்திரியா இருந்தாரு, எப்ப பார்த்தாலும் இங்கதான் மதுரையில தான் இருப்பாரு. அந்த மாதிரிதான் இருக்கணும்னு ஆசைப்படுறீங்களா நீங்க?
ஏன் சிரிக்கிறீங்க? இதுக்கு மேல ஒரு அழகா சிரிக்கிறீங்க. இதுக்கு மேல ஒரு தகவல் சார். ஆந்திராவில தான் அவர் எம்பி ஆக போறாரு. ஜூன் மேபி 4th ஜூன் 1st வீக்குள்ள அது வேக்கமாக போகுது. அங்க போய் அவருங்க மூலியமா தான் பண்றாரு. அந்த கட்சியோட இவர் ரொம்ப நெருக்கமா இருக்கான்னு சொல்லி இவர் மத்திய அமைச்சர் ஆக போறாருங்கிறதுக்கு பலம் சேர்க்கும் விதமா நீங்க சொல்றீங்கல்ல, திமுக இல்ல மற்ற கட்சிகள் ஏதாவது வேண்டாதவங்க இந்த தகவலை பரப்புறாங்கன்னு, அதற்கு பலம் சேர்க்கும் விதமா சப்போர்ட்டிவ் நியூஸையும் கொடுக்குறாங்களே. அப்ப இது ஆமா எஸ் அப்படின்றது ஏன் நம்ப கூடாது? ஏன் இது இல்லைன்றது இது பண்ணக்கூடாது? கட்சியை ஒண்ணு இல்லாம அடிக்கணும் அப்படின்னு அவங்க ஆசைப்பட்டாங்கன்னா அது அவங்களுடைய இது, நான் ஒண்ணும் பண்ண முடியாது. பாருங்க, இந்த நேரத்துல வந்து நீங்க ஸ்பின்னரை இறக்காதீங்க அப்படின்னு கமெண்டேட்டர் அங்க உட்காந்து மைக்கில் சொல்லதான் முடியும். அது அங்க இருக்கிற கேப்டன் காதுல விழாது. அவர் வந்து நான் அப்படியே தலைகீழா மேலேருந்து குதிப்பேன் அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்பின்னரை கொண்டு இறக்கி தோத்து போனாங்கன்னா அதுக்கு கமெண்டேட்டர் என்ன பண்ண முடியும்? இதுக்கு ஒன்றும் பண்ண முடியாது. அவ்வளவுதான், நாம இதான் சொல்ல முடியும். அவரு வந்து சுறுசுறுப்பா 5 வருஷம் வேலை பார்க்கணும். 31 29 முக்கியமா ஒரு 15 சீட்டு அப்படின்ற இலக்கை நோக்கி பாஜக போக வேண்டும். 31 ஆட்சியை பிடிப்பது அப்படின்னு போக வேண்டும். எல்லாத்துக்கும் மேல இதை பத்தி யாருமே கேட்கல. ஏன்னு எனக்கு ஒன்றும் புரியல. செந்தில் பாலாஜி அவர்களுக்கு எதிரான அந்த டெண்டர் விஷயம் அதை வந்து சிபிஐ வசம் ஒப்படைக்க வேண்டும்னு சொல்லியிருக்காங்க. 2 வாரத்துக்குள்ள அந்த கேஸ் ஃபைல்ஸ் எல்லாம் ஹேண்ட் ஓவர் பண்ணணும், கோஆபரேட் பண்ணணும். சிபிஐயும் வந்து இதை சீக்கிரமே எக்ஸ்பரைட் பண்ணணும் அப்படின்னு கோர்ட்ல தீர்ப்பு வந்திருக்கின்றது. இதுக்கு அண்ணன் செந்தில் பாலாஜி அவர்கள் சொல்லியிருக்காரு, இதோ இந்த பீரியட்ல அதிமுக காலத்திலையும் இப்படிதான் நடந்தது, இந்த பீரியட்ல 1987 இருந்து வராரு சார், எல்லாம் அப்படிதான் நடந்தது அப்படின்னு. அது நான் கூட ஒரு தடவை இது மாதிரிதான் பைக்ல போயிட்டு இருக்கேன், ஒருத்தர் நிறுத்துறாரு. நான் எல்லாம் பொல்யூஷன் செக்லேருந்து எல்லாம் ரெடியாக வச்சிருக்கேன். அப்போ இன்னொருத்தர் வர்றாரு, அவரை போடுறாரு. நிறுத்தின உடனே ஏதோ பொல்யூஷன் செக் சம்திங் ஏதோ இல்லை. கேட்ட உடனே சொல்றாரு, நான் வந்து எத்தனை வருஷமா வண்டி ஓட்டுறேன், இத்தனை வருஷமா நான் இப்படிதான் வண்டி ஓட்டுனுக்கிறேன். அவர் கேட்டாரு, அப்ப எல்லாத்துக்கும் சேர்த்து தானே உனக்கு பெனால்ட்டி போடணும், முதல்ல இதுக்கு நீ பெனால்ட்டியை கட்டு, மீதிக்கு அப்புறம் பாக்குறான் அப்படின்னாரு. அந்த மாதிரி அப்போலேருந்து அப்படி நடக்குதுன்னா டிரான்ஸ்பேரன்சி ஆக்ட்னு ஒண்ணு இருக்குது. கார்ட்டலைசேஷனை எப்படி வந்து இது பண்ணணும், பிரேக் பண்ணணும், அந்த மாதிரி கார்ட்டலைசேஷன் இருந்தா என்ன மாதிரி டிசிஷன் எடுக்கணும் அப்படின்றதெல்லாம் சென்ட்ரல் விஜிலன்ஸ் கமிஷன்ல இருந்து ஏராளமான டைரக்டிவ்ஸ் இருக்கு. நீங்க கிளாரிஃபிகேஷன் கரெக்டா கொடுப்பீங்க. ஒரே அமௌண்ட்டை ஒன்றுக்கும் மேற்பட்டவர்கள் கோட் பண்றாங்க அப்படின்னா அது என்ன, எப்படி அதை ஃபேஸ் பண்ணும்? அதுதான் கார்ட்டலைசேஷன் சொல்லுவாங்க. சென்ட்ரல் விஜிலன்ஸ் கமிஷன்ல வந்து டெண்டருக்கான நார்ம்ஸ் அப்படின்றத இது பண்ணியிருக்காங்க. இது இங்க தமிழகத்துல கூட ஏதோ ஒரு சட்டம் போட்டிருக்கு. சட்டம் ரூல் அப்படின்னு சொல்றாங்க. நார்மலா சென்ட்ரல் கவர்மெண்ட்ல டெண்டர் அப்படின்னும் போது எல்லாரும் ஒரே அமௌண்ட்டை கோட் பண்ணியிருந்தா அப்ப நல்லாவே தெரியும் அது கார்ட்டல் அப்படின்னு சொல்லிட்டு அதை டிஸ்சார்ஜ் பண்ணிட்டு இது பண்ணணும் அப்படின்னு இருக்கு. ஆமா, எப்படிங்க எல்லாரும் ஒரே அமௌண்ட் போடுவீங்க? ரீடெண்டரும் அதே மாதிரி வந்ததுன்னா அது பார்த்துட்டு வர்றாங்க, அது பார்த்துக்கலாம். அதுக்கும் சில ரீடெண்டர் தான் விடணும். நிறைய அது ஃபார்மாலிட்டிஸ் இருக்கு அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அப்போ இந்த மாதிரி விஷயங்கள்ல கான்சென்ட்ரேட் பண்ணணும். நீங்க கேட்டீங்க அதிமுக ஆட்சிக்கு வந்தால் என்ன பண்ணலாம்னு, பண்றதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்குது. இப்போ KN நேரு அவர்கள் போயிருக்காரு, ஏன் தரப்பு கேட்கவே இல்லை அப்படின்னு. அது கோர்ட்ல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்றது தெரியும்ல, இன்பதுரை அவர்கள் தொடர்ந்த வழக்கு. அப்போ இந்த மாதிரி விஷயங்கள்ல கான்சென்ட்ரேட் பண்றதுக்கு நிறைய இருக்குது அவருக்கு. ஏற்கனவே அண்ணன் TR பாலுக்கு அந்த போட்ட வழக்கு வேற இருக்குல்ல. ஸோ அதெல்லாம் இருக்குது. ஸோ கட்சியை வளர்ப்பாங்களா இல்லை வந்து பாருங்க, அதிமுக ஆட்சிக்கு வந்து விட்டால் பாஜக எப்படிங்க வந்து இது பண்ண முடியும் அப்படின்னா, இதுதான் இங்க வந்து 2 கட்சிகள் தான், 3 கட்சிகள்னு இருந்தா அது கஷ்டம். அப்போ அந்த 2 கட்சிகள்ல 2வது கட்சியா பாஜக வரணும்னா அப்ப 3வது கட்சி யாராக இருந்தாலும், அது திமுகவா இருந்தாலும் அதிமுகவா இருந்தாலும் அவங்கள மீறி நம்ம மேல வரணும் அப்படிங்கிறது தான் பாஜகவுடைய நோக்கமாக இருக்க வேண்டும். அப்போ பயங்கரமா இறங்கி அடிச்சுதான் ஆடணும். அதுக்கு அண்ணாமலை தான் தேவை. இல்ல நான் அவரை மந்திரி ஆக்கி போடுறோம் அப்படின்னு நினைச்சீங்கன்னா உங்க சௌகரியம், நான் என்ன பண்ண ஓப்பனா கேட்கிறேன் சார். அப்புறம் அண்ணாமலை அவர்களுக்கான சரியான பதவி அப்படின்னா தமிழக பாஜக தலைவர் தானா? தலைவர் தேவையில்லை. தமிழகத்துல பாஜகவை முன்னெடுத்து செல்லுகின்ற அந்த மிகப்பெரிய பொறுப்பு ஏங்க இன்னைக்கு யாருங்க? நான் ஒன்னே ஒண்ணு கேட்க, இப்போ நீங்க சொல்றது எப்படி இருக்குன்றது புரியல. அவருக்கு என்ன பதவி? சரி, நான் ஒன்னே ஒண்ணு சொல்றேன். நான் இப்படி சொன்னாதான் பிரச்சனை இல்லாம இருக்கும். இப்போ ஒரு விழா நடக்குது, அந்த விழாவில் வந்து விழா தலைவர் அப்படின்னு ஒரு பெரிய கல்வியாளர், அதுக்கப்புறம் ஒருங்கிணைப்பாளர் அப்படின்னு ஒரு பெரிய தொழிலதிபர், இப்படி எல்லாரையும் வச்சிருக்கீங்க. அந்த விழாவுக்கு
நீங்க சும்மா ஏதோ இன்விடேஷன் கொடுத்துருக்கீங்க, அவர் வந்து இல்ல முடியுமா தெரியல அப்படின்றாரு, என் பேரை போடாதீங்க, முடிஞ்சா வரேன் அப்படின்றாரு, அதனால நீங்க அதை விட்டுட்டீங்க. விழா நடந்துட்டே இருக்குது. பெரிய பெரிய மிகப்பெரிய கோடீஸ்வரர்கள், தொழிலதிபர்கள், கல்வியாளர்கள் எல்லாம் இருக்காங்க. அப்போ அந்த இன்விடேஷன் வாங்கிட்டு நான் முடியுமா முடியாதான்னு தெரியல, பேர் போடாதீங்கன்னு சொன்ன சூப்பர் ஸ்டார் மேடைக்கு வராரு. இப்ப எப்படி இருக்கும் ரியாக்ஷன்? அவருக்கு ஏதாவது பதவி கொடுத்தாங்களாங்க? அவர் விழா குழு தலைவர்னாங்களா, இல்ல சீஃப் கெஸ்ட்னாங்களா, இல்ல ஒருங்கிணைப்பாளர்னாங்களா, இல்ல அவருக்கு ஏதோ பட்டம் கொடுக்க போறோம்னு சொன்னாங்களா? எதுவுமே இல்லாம சூப்பர் ஸ்டார் உள்ள நுழைகிறாரு அப்படின்னு சொன்னா அப்படியே அந்த இடமே அதகலப்படாதா? ஏன் அவருக்கு ஏதாவது பதவி இல்ல பொறுப்பு கொடுக்க போறாங்க, இல்ல பட்டம் கொடுக்க போறாங்கன்றதுக்காக தான் அந்த ரியாக்ஷனா? இதுக்கு மேல நான் ஏதாவது சொல்லணுமா? அதனால தலைவர் பதவின்றதெல்லாம் வேற. உங்களுக்கு பொறுப்பு, கட்சியை வளர்த்து செல்ல வேண்டும், அந்த பொறுப்பு, அவ்வளவுதான், விட்டுருங்க. இவ்வளவு விஷயங்கள் இருந்தாலுமே இப்ப நடந்த பாஜகவினுடைய சட்டமன்ற பணிகள் குறித்த கூட்டத்துல, அதுவும் கோயம்புத்தூர்ல நடந்த கூட்டத்துல அண்ணாமலை அவர்கள் பங்கேற்கலன்றது ஒரு முடிவே இல்லாம போயிட்டு இருக்கு சார். ஏதோ மனக்கிலேசத்திலேயே அண்ணாமலை அவர்கள் இருக்காரா, திடீர்னு ஆப்சென்ட் ஆகிறாரு, அப்புறம் காம்ப்ரமைஸ் பண்ணாங்கன்னு சொல்லி இப்ப இந்த கூட்டத்துல கலந்துக்கல அப்படின்றது எப்படி எடுத்துக்கலாம்? சரி, இது வந்து தேர்தல் பணிகள் குறித்த ஆலோசனை கூட்டம். இந்த தேர்தல்ல பாஜக சார்பில் அவர்களுடைய ஃபேஸாக நிறுத்தப்பட்டவர் யார்? அண்ணாமலை தானே முன்னிறுத்தினாங்க பாஜக. தமிழ்நாடு பூரா இருக்கக்கூடிய தமிழ்நாடு பூரா அதிமுக தொகுதிகள்லயும் அவரு தானே போய் இது பண்ணாரு. வேற நிர்வாகிகளோ இல்ல கட்சி தலைவர்களோ இல்ல முன்னாள் தலைவர்களோ இந்த மாதிரி போய் பிரச்சாரம் பண்ணாங்களா? நயினாரும் பண்ணாரு சார். பட் முகமான்னு சொல்றது நான் எப்படி எடுத்துக்கிறதுன்னு தெரியல. எத்தனை தொகுதிகளில் அவர் பிரச்சாரம் பண்ணார் நயினார் அவர்கள்? அவரும் ஒரு கேண்டிடேட். சோ அந்த இடத்துல மட்டும்தான் அவர் ஃபுல் கான்சன்ட்ரேஷன். பெரும்பாலும் சாத்தூர்ல மட்டும்தான் அவருடைய கான்சன்ட்ரேஷன் இருந்தது. மற்ற தொகுதிகள் அப்படின்னு ரொம்ப குறைவான விதத்துல தான் இருந்தது. அதே மாதிரி அதை ஏற்றுக்கொள்ள வேண்டிய காரணமும் கூட. இதுக்குதான் நான் சொன்னா அவரை நிக்க வைக்காதீங்க அண்ணாமலை அவர்களை அப்படின்னு. புரியுதா? சரி, தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் மயிலாப்பூர் மட்டும்தான். அப்புறம் சோ அப்போ எல்லா தொகுதிகளிலும் பாஜக தாண்டி அதிமுக தொகுதிகளிலும் பிரச்சாரம் செய்தவர் அண்ணாமலை. யாரோ கூட சொன்னாங்க அவருக்கு தான் ஹெலிகாப்டர் எல்லாம் குத்துக்கிறாங்க. சீக்கிரம் போகணும்னா அப்புறம் என்ன பண்றது? கட்சி தலைவருக்கு கொடுக்கல. அப்போ இந்த தேர்தலில் முழுக்க முழுக்க அண்ணாமலையை வந்து நீங்க பிரச்சாரத்துக்கு பொறுப்பு அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்ப தேர்தல் பணிகள் அப்படின்னா அந்த பிரச்சாரம் எந்தெந்த தொகுதியில எப்படி இருந்தது அது சேர்ந்ததுதான். ராம்சே இப்படி வச்சு உங்க சொந்தக்கார வீட்டு கல்யாணம், உங்க பெரியப்பான்னு வச்சுக்கோங்களேன், பெரியப்பாக்கு பிள்ளைங்க எல்லாம் இருக்காங்க, பெரியப்பா பொண்ணுக்கு கல்யாணம். அவர் என்ன பண்றாரு, அவர் பிள்ளைங்கள்லாம் நம்பாம தம்பி வாடா இவங்கெல்லாம் இல்லை நீ தான் நல்லா பண்ணுவ, அந்த அந்த இதெல்லாம் கொஞ்சம் நீ தான் முன்னிருந்து இது பண்ணணும் அப்படின்னு சொல்றாரு. உங்களுக்கு அங்கே பொறுப்பு கிடையாது. அண்ணன்ற முறையில் அவங்க தான் இருக்க போறாங்க, ஆனால் நீங்க தான் எல்லாத்தையும் பண்றீங்க. கல்யாணம் எல்லாம் முடிஞ்ச பிறகு சரி கல்யாண வேலையெல்லாம் எப்படி நடந்தது அப்படின்னு உட்காந்து பேசுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதுல நீங்களும் போய் உட்காந்தீங்கன்னு அப்ப என்ன நினைப்பீங்க? எல்லாரும் உங்களை பத்தி தான் பேசணும். ஐயோ ராம்ஸ் என்னவா பண்ணாங்க, அவன் சொந்த அண்ணனா இல்லாட்டாலும் ஒண்ணு விட்டு அண்ணனா இருந்தாலும் என்னமா சுத்தி சுத்தி வேலை பார்த்தான், இப்படிதான் எல்லாரும் சொல்லணும்னு எதிர்பார்ப்பீங்க. ஆர் அட்லீஸ்ட் அதை தான் சொல்ல போறாங்க, ஏன்னா நீங்க தான் வேலை பார்த்தீங்க அப்படின்றதுனால எம்பராசிங்கா இருக்கும். ஏன்னா நீங்க மட்டும்தான் அங்க வேலை பார்த்துக்கிறீங்க, மற்ற அண்ணன்லாம் வேலை பார்க்கல. அப்ப எல்லாரும் வேலை அப்படின்னா உங்க வேலையை பத்தி மட்டும் தான் சொல்லுவாங்க. அப்ப அந்த அண்ணன்லாம் என்ன நினைப்பான்? நீங்க ஒதுங்கி வந்துட்டீங்கன்னா எல்லாரும் வெளிப்படையா பேசுவாங்கல்ல. நீங்க அங்க இல்ல அப்படின்னும் போது உங்களை யாராவது புகழ்ந்தா கூட உள்ளபடியே சார் இந்த பதில ஒரு டிவிக்கு பொறுப்புல இருக்கக்கூடிய ஒரு சொல்ற பதில் மாதிரி இருக்கு சார். நீங்க சொல்றது உள்ளபடியா பிஎம்னு சொல்றாரு பாத்தீங்களா, அதோட பொருத்தி போகுது உங்களுடைய கருத்து. என்ன சார், இது ஒரு அமைப்பு ரீதியா நடக்கக்கூடிய ஒரு விஷயம். நான் ஒரே கலந்துக்கிட்டா எனக்கு புகழ் கிடைக்கும், அதனால நான் கலந்துக்கலன்னு சொல்றது வந்து எப்படி சார் இது? பாருங்க, இவர் வேலை செஞ்சது முக்காவாசி இவர் தாங்க. அவர் நான் என்ன சொல்றாரு, நான் ஒரு காரியகர்த்தா, எதையும் நான் எதிர்பார்க்கவில்லை. இதுல நான் இன்னொன்னு சொல்லட்டா, இதுல நீங்க இப்போ இந்த கல்யாண விஷயத்துக்கே வருவோம். நீங்க சில விஷயங்களை சொதப்பிருக்கலாம். அப்போ நீங்க அங்க போய் உக்காந்தீங்கன்னா அதெல்லாம் சொல்லுவாங்களா மற்றவங்களா? நான் இவர்கிட்ட தான் எல்லா பொறுப்பையும் இருக்குமா சார் அந்த கூட்டம்? நான் சொல்ல வரேன் முடிச்சிடுறேன்.
இப்போ அண்ணாமலை போறார் அப்படின்னு சொன்னா அவருடைய செயல்பாடுகள் பிடிக்காதவங்க சில பேர் இருக்கலாம். அண்ணாமலை இருக்கும்போது அதை சொல்ல முடியுமா? சார் எல்லா கட்சியிலையும் பிடிச்சவன் இருக்கதான் நான் சொல்றேன். இவர் என்ன சொல்லிட்டாரு, எனக்கு வேலை கொடுத்துட்டீங்க, அந்த வேலையை நான் செஞ்சு முடிச்சுட்டேன். இந்த ஆலோசனை எதுக்கெல்லாம் என்ன இதுதான் சார், இந்த எண்ணம் இந்த போக்கு தான். இவரு என்ன கஷ்டத்துல இருக்கிறாரு, இவரு என்ன கஷ்டம் கிடையாதுங்க இருக்கிறாரு, இது கஷ்டம் கேள்விய மத்தவங்க கேட்க வைக்கிறது. ராம்சிங் இது கஷ்டமும் கிடையாது, கோபமும் கிடையாது, தப்பா புரிஞ்சுட்டு இருக்கீங்கன்னு சொல்லுவேன் நானு. புரியுதுங்களா? இது கோபம் கஷ்டம் இருந்ததுன்னா அடே எனக்கு சீட்டு கொடுக்கல, பொறுப்பு கொடுக்கல, ஒன்றும் கொடுக்கல, அதுலேயும் யாரோ ஒருத்தர் விளையாடுற மாதிரி இங்கே கன்னியாகுமரியில் ஒன்று, மதுரையில் ஒன்று, சென்னையில் ஒன்று 6 தொகுதியை கொடுத்துட்டு போகிறாங்க. என்ன கிண்டலா? நான் எங்கள் அப்பாவுக்கு உடம்பு சரியில்லை நான் போகிறேன்னு சொன்ன உடனே சுத்தமாக அந்த 56 குழுவையும் கழிச்சு போட்டாங்க. அதுக்கப்புறம் அந்த குழுவே போடல. இதுலேருந்தே தெரியுது இல்லையா என்னை இது மாதிரி கட்டம் கட்டணுன்றதுக்காக பண்ணியிருக்காங்கன்னு. நான் உங்களுக்கு பிரச்சாரத்துக்கு வரணுமா அப்படின்னு சுத்தமாக வராமல் ஒதுங்கியிருந்தாருன்னா அப்போ நீங்கள் கஷ்டம் கோபம் இப்படிலாம் சொல்லலாம். டெல்லி வரைக்கும் போய் அவங்க பண்ணனது காம்ப்ரமைஸ் பண்ணனதுக்கு அப்புறம் தான் சார் அவர் வந்தார். சார் இருந்தார். அது கோபம் கிடையாதுங்க. நீங்க இந்த மாதிரி பைத்தியக்காரத்தனமா இங்க ஒண்ணு அங்க ஒண்ணுன்னு 6 தொகுதி போட்டீங்கன்னா எவனாவது செய்வானா? எந்த கட்சியிலாவது உலகத்துல இந்த மாதிரி பண்ணுவாங்களா? ஒரு வட்ட செயலாளருக்கு உனக்கு 6 வட்டம் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு கூடுவாஞ்சேரியில் ஒரு வட்டம், கன்னியாகுமரியில் ஒரு வட்டம், அந்த ஆவடியில் ஒரு வட்டம் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா அவன் கேட்பானா, யார் அவன் மாவட்டம், எவன்டா அவன் இந்த மாதிரி போட்டதுன்னு ஒரு வட்ட செயலாளர் கேட்பாரா மாட்டாரா? இது கூட தெரியாம நீங்க இந்த மாதிரி ஒரு குழு போட்டு வச்சுக்கிறீங்க. அப்புறம் வேற என்ன பண்ண முடியும்? அதனாலதான் வேலை கொடுத்தீங்க, நான் வேலையை செஞ்சு முடிச்சிட்டேன். தோனி அப்படிதான். அவர் தான் எல்லாம் இருங்க, அவர் தான் எல்லாம் பண்ணுவாரு. ஆனா கப்பு வாங்கும் போது யங்ஸ்டரை கூப்பிட்டு இவர் பின்னாடி நின்றுப்பாரு. அவ்வளவுதாங்க. இதை போய் நீங்க கஷ்டம் ஒண்ணுமே கிடையாது, ஒண்ணுமே கிடையாது. மேலிடத்துக்கு அவரை பத்தி தெரியும், அவர்கிட்ட பொறுப்பை குத்துக்கிறாங்க, அவர் வேலையை அவர் செஞ்சு முடிச்சிட்டாரு, முடிஞ்சு போச்சு. சும்மா உக்காந்துக்கின்னு இது கோபம், அது வருத்தம், இது ஆவேசம் இப்படி எல்லாம் இது பண்ணினா அதுக்கு நான் பதில் சொல்ல முடியாது. பஹ்ரைன்ல இருந்து ஒரு பாடியை கொண்டு வரதுக்காக பர்சனலா அவர் ரொம்ப ஹெல்ப் பண்ணியிருக்காரு சார். அந்த இறுதி நிகழ்வுலையுமே போய் கலந்துக்கிறாரு. இது அண்ணாமலை அப்படின்றவரை பார்க்காம ஒரு தனிப்பட்ட மனிதனா ஒரு கிட்டத்தட்ட பல ஆண்டுகளா அவர் அங்க இருந்தாருன்னு நினைக்கிறேன். அந்த கொண்டு வர முடியலன்ற இதுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்காரு அப்படின்றப்போ அண்ணாமலை ஏன் இம்பார்ட்டன்ட் அப்படிங்கறத பாஜகன்ற கட்சியை கடந்தும் பார்க்க வேண்டிய ஒரு கோணம் இருக்கா இந்த இடத்துல? இது சில பேர் சொல்லுவாங்க, அது பாருங்க நீங்க தனி மனிதரை பெருசா வச்சு பேசாதீங்க அப்படின்னு. அதுக்கு சமீபத்துல நாஞ்சில் சம்பத் சமயத்துல எப்பாவது ஒரு உண்மையை பேசுவார். அவர் சொன்னாரு, சங்க காலத்திலிருந்து சமகாலம் வரைக்கும் தனி நபர் தான் இந்த கட்சினா, இந்த நபர் இதுதான் அப்படின்னு. அதுதான் உண்மையும் கூட. நீங்க வெறும் சித்தாந்தம் அப்படின்னே சொல்லிட்டு இருந்தீங்கன்னா, பாஜக சித்தாந்தம்னே சொல்லிட்டு இருந்தாங்க. அப்பவும் 2ல இருந்து ஒரு 170 180 இப்படித்தான் வந்தது. ஆனா அப்கோர்ஸ் வாஜ்பாய், அதுக்கப்புறம் அத்வானி அப்படின்னு ஒரு ஃபேஸ். அப்போ பாஜக அப்படின்னா நார்த்ல உங்களுக்கு அத்வானி நான் சொல்லி முடிச்சிடுறேன். அது வாஜ்பாய் அத்வானி இவங்க தான் ஃபேஸா இருந்தாங்க. அந்த 2 முகம் மறைந்து ஒரே முகமா மோடி அப்படின்னு வந்த பிறகுதான் மிகப்பெரிய அளவுல அது வந்தது. அதே மாதிரிதான் இங்க அண்ணாமலைனா தமிழக பாஜகனா அண்ணாமலை அப்படின்னு ஆயிப்போச்சு. அப்போ ஒரு தலைவர் எப்படி மக்களோட மக்களாக பழகுகின்றார், அவர்களுடைய கஷ்ட நஷ்டங்கள்ல எப்ப பங்கு கொள்கின்றார் அப்படின்றத வச்சுதான் அந்த தலைவருடைய செல்வாக்கு. அந்த செல்வாக்கு தான் கட்சியுடைய செல்வாக்கு. தனியா அண்ணாமலைக்கு ஒரு செல்வாக்கு அது அவர் தான் யூட்டிலைஸ் பண்ணிக்க போறாரு அப்படின்றது கிடையாது இல்ல. நீங்க அந்த 1996 தேர்தல் முடிவுகளை எடுத்து பாருங்க. அதிமுகல 4 பேர் ஜெயிச்சிருந்தாங்க. அந்த 4 பேருமே தொகுதி மக்களோட அந்த அளவுக்கு பின்னி பிணைந்தவர்கள். நீங்க அந்த 4 பேர் எங்க இருக்காங்க அப்படின்னு தெரியாது, விட்டுருங்க. அதே மாதிரி சொல்லலாம், ஸ்ரீவில்லிபுத்தூர்ல தாமரைக்கனி அவர்கள், அறந்தாங்கி தொகுதியில திருநாவுக்கரசு அவர்கள், அதுக்கப்புறம் அந்த பழக்கடை கருப்புசாமி பாண்டியன்னு சொல்லுவாங்க, ராசிபுரம் சுந்தரமா, அப்படி ஒவ்வொரு பகுதியில ஒவ்வொருத்தரும் சொல்லுவாங்க. ஏன் மதுராங்கத்துல உகம்சந்த், எஸ்டி உகம்சந்த் பல வருடங்கள் கொடி நாட்டியவர். என்னன்னா மக்களோட மக்களா இருக்கணும். நீங்க வெறும் அப்படி நான் அவ்வளோ படிச்சவன் இவ்வளோ படிச்சவன், நான் யாரையும் சொல்லலை, பொதுவாக சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு கையில ஒரு இல்ல தாமரைப்பூ எடுத்துட்டு வந்தாலாம் அவங்களுக்கு பாஜகன்றதுனால தாமரைப்பூ ஓட்டு விழுந்துருமா? சோ இதுதான் நான் சொல்றது. அவரை நீங்க மந்திரின்னு தூரம் கொண்டு போய் வச்சிடாதீங்க. இங்க வேணும்ன்றதுக்கு இதுதான் காரணம். இந்த மாதிரி எத்தனை பேர் பண்ணாங்க பாஜக சொல்லுங்க.
இல்ல ரெண்டாவது சார், இது ஒரு உடலை அங்கிருந்து கொண்டு வரணும்ன்றப்போ இவங்க பொருளாதாரத்துல போட்டி போறது, நாங்க அமெரிக்காவா மலேசியாவோட போட்டு போறோம், சவுத் கொரியாவோட போட்டி போறோம்னு சொல்றாங்களே. ஆனா இது கொண்டு வரணும்னா நாடுகளுக்கு இடையில இருக்கக்கூடிய வெளியுறவு பிரச்சனை அப்படின்றது இருக்கு. இதை அரசு கிட்ட கொண்டு போகாம அண்ணாமலை என்ற பாஜகவில் இருக்கக்கூடிய நபர்கிட்ட கொண்டு போயிருக்காங்களே. இந்த நம்பிக்கை அப்படின்றதுதான் இங்க கேள்வியா. அப்ப அவங்க அங்க நம்பிக்கை இல்லை, இங்க நம்பிக்கை இருக்கு, அது நடந்தும் இருக்கு வேலை அப்படின்றப்போ இது எப்படி எடுத்துக்கிறதுன்னு தான் என்னுடைய. வேற யார்கிட்ட சொல்லியிருந்தேன்னா பஸ் விட்டு ஏதாவது கொண்டு வந்திருக்கலாம், நீங்க சொல்லல, ஒருவேளை அப்படி கூட இருக்கலாம். இன்னொரு விஷயம் சொல்றேன், இதே மத்தவங்க செஞ்சிருந்தாங்கன்னா இந்நேரத்துக்கு பெரிய அளவுல இது பண்ணிருப்பேன். அந்த கம்பேரிசன் தான் எடுத்து கேட்டதா. இப்ப ரெண்டாவது என்ன பண்ணா கடிதம் எழுதியிருப்பாங்க இங்க இருந்து, இந்த மாதிரி இந்த இதில் பார்க்கப்பட இத்தனை வருடங்களாக உடல் அங்கு இருக்கிறது, அவருடைய பாஸ்போர்ட்டை வைத்திருந்த நபர் இறந்து விட்டால் இதற்கு மத்திய அரசு ஆவணம், ஒன்றிய அரசு ஆவணம் செய்யணும்னு கேட்டு நாங்கள் கடிதம் எழுதி விட்டோம்னு சொல்லிட்டு அதை எல்லாரும் சொல்லுவாங்க. சரி, இப்போ இன்னொரு விஷயம் நான் சொல்றேன். சமீபத்தில் நம்ம மீனவர்கள் மீன் பிடிச்சிட்டு இருக்கும்போது இலங்கை கடற்கொள்ளையர்கள் அப்படின்னு சொல்லிட்டு தாக்கியிருக்காங்க. அதுல 3 பேரோ ஏதோ வந்திருக்காங்களா, 2 பேர் எஸ்கேப் ஆயிட்டாங்க, ஒருத்தரை மட்டும் நம்ம ஆளுங்க பிடிச்சிட்டு காவல்துறை கிட்ட ஒப்படைச்சிருக்காங்க. இதெல்லாம் நடந்துட்டு இருக்கு. உடனே இங்க இருக்க கட்சிகள்லாம் பாத்தீங்களா, தமிழகமான மீனவர்கள் பாதுகாப்புக்கு என்ன உறுதி இருக்கின்றது, அது இருக்கின்றது, அப்படி இப்படின்னு எல்லாம் ஓகே ரைட், வழக்கமாக கடிதம் எழுதுவாங்க, மத்திய அரசாங்கம் பாதுகாப்பை உறுதி செய்ய தவறிவிட்டது அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னைக்கு எனக்கு தெரிஞ்சு இந்த இந்து தமிழ் தேசிய பத்திரிகையில மட்டும்தான் அந்த செய்தி வந்திருக்கு. அதுல என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இலங்கையில அந்த அமைச்சர் தமிழர் தான், ஒரு பேரை பார்த்தாலே தெரியுது, அவர் சொல்றாரு, இந்த பாருங்க, எங்க நாட்டு இலங்கையரை நீங்க இது மாதிரி தாக்கி அதுல ஒருத்தரை அப்படியே சிறை பிடித்து இது மாதிரி வச்சிருக்கிறது மனித உரிமை மீறல். நீங்க எங்க நாட்டு எல்லைக்குள்ள இது மாதிரிலாம் மீன் பிடிக்கிறீங்க, அதை பண்றீங்க, இதை பண்றீங்க, இதெல்லாம் சட்ட மீறல். இதை இரு நாடும் உட்காந்து பேசி தீர்க்க வேண்டும். இது மாதிரி ஒரு அடிச்சு நீங்க தாக்கி இது மாதிரி பண்ணிருப்பதை நாங்க கண்டிக்கிறோம் அப்படின்னு பேசியிருக்காரு. என்னப்பா தொப்புள் கொடி உறவெல்லாம் என்னப்பா ஆச்சு? அதுக்கு அண்ணன் சீமான் என்ன சொல்வாரு? இவ்வளவு ஏங்க நம்ம ஊர்லயே அந்த ஊர் மீனவர்கள் இந்த ஊர்ல மீன் பிடிச்சாங்க அப்படின்னு பிரச்சாரம், அது பழவேற்காடு பக்கத்துல தெரியுமா, பெரிய கிராமத்துக்கு சண்டை வந்துச்சு. அப்புறம் இதுதான் நான் சொல்றது, அதாவது ரொம்ப ஃபயர் விடாதீங்க அப்படின்னு. சோ இந்த மாதிரி இங்க மக்களின் பிரச்சனைகளை தீர்க்க வேண்டும்னா அப்ப அண்ணாமலை அவர்கள் இங்கு இருக்க வேண்டும். அது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதனாலதான் தயவு செஞ்சு அவரை மந்திரி கொண்டு போயிடாது. நிச்சயமா இந்த மக்களுக்கு தெரியணும்ன்றதுனாலதான் நான் இந்த கொஸ்டினையே நான் வச்சேன். ஏன்னா இந்த விஷயங்கள் எவ்வளவு பத்திரிகைகள் அண்டர்லைன் பண்ணிருக்காங்கன்றதே தெரியலன்றதுக்காக சொன்னேன். மிக நன்றி சார், பல்வேறு தகவல்கள். நன்றி ராம்ஸ். நேர்களை மீண்டும் சந்திப்போம். இணைந்திருங்கள் ஸ்பெக்ட்ரம் தமிழோட. நன்றி நேயர்களே.